ட்ரிப்போனிமா பல்லிடம் இருக்கா ட்ரிப்போனிமா பல்லிடம் இருக்குது. இதோட மார்ஃபாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மார்ஃபாலஜி ட்ரிப்போனிமா பல்லிடம் வந்து எண்டோஃப்ளாஜிலான் இருக்குது, ரிபோசோம் இருக்குது, நியூக்ளியர் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, செல் வால் இருக்குது, அதுக்கப்புறம் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் இருக்குது, பெரிபிளாஸ்மிக் ஷேப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரிப்போனிமா பல்லிடத்தோட இதோட மார்ஃபாலஜி வந்து எப்படி இருக்குன்னா, இதோட சைஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து 14 மைக்ரோமீட்டரில் 14 மைக்ரோமீட்டரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கல்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நிக்கால்சன் ஸ்ட்ரெயின் கல்ச்சர்னு இருக்குது. இது ரேபிட் டெஸ்ட்டில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்டிவேஷனில் வந்து நான் பேத்தோஜெனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேபிட் டெஸ்ட்டாக இருக்குது. குட் நாட் பி அதுக்கப்புறம் வந்து கிராம் இந்த ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயின்டைனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்டெனன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சப் கல்ச்சரில் வந்து இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சப் கல்ச்சர்னு தனியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சப் கல்ச்சர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோடென்சின், அதுக்கப்புறம் ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. இந்த ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் இருக்குது, நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜெனில் தான் வந்து இந்த மாதிரி டைப்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென், நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் இருக்குதா. இப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜெனில் வந்து ஒரு ரீஜன் ஆஃப் த ஆன்டிபாடி வந்து டிடெக்டட் இந்த ஸ்பெசிஃபிக் செரலாஜிக்கல் டெஸ்ட்டு. ஸ்பெசிஃபிக் இந்த செரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஃபிலிஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ட்ரிடியம், அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமா பல்லிடம் வந்து ட்ரிப்போனிமா பல்லிடம் டெஸ்ட்னு இருக்குது. இப்போ வந்து ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ வந்து தீஸ் ஆர் த சிலிக்கா, தீஸ் ஆர் த சிஃபிலிஸ் வந்து வாசெட் மேன் சொல்கிறாங்க. வாசெட் மேன் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த கேலன் விடிஆர்எல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் அ டெய்லி இன்ஆக்டிவேட்டட் பை த ட்ரையிங். அதுக்கப்புறம் வந்து பை தி ஹீட் வந்து 41 to 42 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. 1 hour வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. வந்து எப்படி கீல் பண்ணாங்கன்னா 0.4 டிகிரி செல்சியஸில் வந்து 3 days வந்து போனாங்க. தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் இன்ஆக்டிவேஷன் பை த கான்டாக்ட் வித் த இன்ஆக்டிவேஷன் பை தி கான்டாக்ட் வித் டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து inactivated by the contact with the distillated water வந்து இருக்குது. ஒரு distillated water அதுக்கப்புறம் வந்து antiseptic antigen, these are the associated இந்த antibodies இருக்குது. இன்ஆக்டிவேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ட்ரை ஹீட் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஹீட் இருக்குது. 41 to அதுக்கப்புறம் வந்து 41 to 42 டிகிரி செல்சியஸ் வந்து 1 hour இருக்குது. டிஸ்டில்டு வாட்டர் இருக்குது, சோப் இருக்குது, காமன் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, காமன் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. பேத்தோஜெனிசிஸில் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒன்லி இந்த ஹியூமன் அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனிசிஸில் வந்து இன்ஃபேக்ட் ஒன்லி வந்து ஹியூமனில் தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பேத்தோஜெனிசிஸ் வந்து ஹியூமனில் வந்து மட்டும்தான் இருக்குது. செக்ஷுவலி கான்டாக்டாக இருக்கிற பிரைமரி சிஃபிலிஸ், செகண்டரி சிஃபிலிஸ், டெர்ஷியரி சிஃபிலிஸ் இருக்குது. தீஸ் ஆர் த பேத்தோஜெனிசிஸில் வந்து தீஸ் ஆர் நோன் அஸ் த மியூகோசா. தீஸ் ஆர் த இன்குபேஷன் இந்த பீரியட் வந்து 10 to 90 days வந்து இருக்கும். தீஸ் ஆர் த ப்ராக்ரஸ் ஆஃப் த கிளினிக்கல் ஸ்டேஜஸில் வந்து the regional lymph node these are the swollen and discharges இருக்குது அண்ட் ரப்பரியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பியூப்பல் வந்து ஜெனிட்டல் ஏரியா வந்து கொஞ்சம் பல்பலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்டு குரோமேட்டிக்காக இருக்குது. தீஸ் ஆர் த ஸ்வாலனாக இருக்குது. நான் டெட்ராய்ட் ரப்பரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இது ஹீல் அதுக்கப்புறம் வந்து 10 to 40 days வந்து ஹீல் ஆயிரும் இந்த பிரைமரி சிஃபிலிஸ். ஹீல் ஆயிரும் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வந்து பிரைமரி சிஃபிலிஸ் வந்து ஹீல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டைமென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் லீஷன் மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் த ஸ்பைரோகேட்ஸ் இருக்கும். ஏவாஸ்குலர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் வந்து லீஷன் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த ஏவாஸ்குலர் சர்க்கம்ஃபரன்ஷியல் லீஷன் வந்து இருக்குது. தீஸ் ஆர் கவரிங் பை த திக் எக்ஸோடேட்டாக இருக்குது. எக்ஸோடேட் எண்டோடேட் இருக்குது. திக் எக்ஸோடேட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி சிஃபிலிஸ் வந்து these are appear in the
செகண்டரி சிஃபிலிஸ் வந்து தீஸ் ஆர் அப்பியர் இந்த 2 to 6 மந்த்தில் இருக்குது. தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் ஆஃப்டர் த சிஃபிலிஸ் வந்து அதுக்கப்புறம் ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. ஆஃப்டர் த சிஃபிலிஸ் வந்து ஏசிம்டமேட்டிக் ஃபார் தி 6 மந்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி லீஷன் இது டஸ் நாட் அதுக்கப்புறம் வாய்ப்பு டீப்பாக இருக்குது, நல்லா டீப்பாக தான் இருக்கும். தீஸ் ஆர் த மல்டிபிளிகேஷன் வந்து டிசிமிலர் இருந்தால் அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா தீஸ் ஆர் த மஸ்குலேச்சர் ரேஷஸ் மாதிரி இருக்கும். மஸ்குலேச்சர் ரேஷஸ் பர்டிகுலர்லி வந்து இது எப்படியா இருக்கும், இந்த ரேஷஸ் வந்து கொலைட்டிஸாக இருக்கும். தீஸ் ஆர் த பெரிட்டோனியல் ரீஜனில் வந்து நல்லா இருக்கும். வாஸ்ட் லைக் அப்புறம் வந்து காண்டிலோமாவில் வாஸ்ட் லைக் காண்டிலோமான்னு இருக்குது. 2 டிகிரி லீஷன் வந்து இஸ் ஆஃபன் டு அண்டர்கோஸ் டு த ஸ்பான்டேனியஸ் ஹீலிங்னு சொல்கிறாங்க. 2 டிகிரி ஹீலிங் வந்து பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு வகையான ஹீலிங் வந்து நடக்குது, அது வந்து ஸ்பான்டேனியஸ் ஹீலிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரைனைட்டிஸ் வரும், மெனிஞ்சைட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பெரியோஸ்டாடைட்டிஸ் வருது, ஆர்த்ரைட்டிஸ் வருது, அப்புறம் ஓரல் லீஷன் இருக்குது, மல்டிபிள் பெயின்லெஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் கிரேயேஷன் இருக்குது, ஒயிட் ஸ்பிளேகாக இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் மியூக்கஸ், அதுக்கப்புறம் மியூக்கஸ் பிளேட்லெட்னு இருக்குது. டங்க் ஆஃப் த பக்கல் மியூக்கோசா ஜிஞ்சேவா லீஷன் பக்கல் மியூக்கோசா ஜிஞ்சேவா ஆஃப் த லீஷன் வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது. ஜிஞ்சேவா ஆஃப் த லீஷன் வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது. சிஃபிலிஸ் வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து செஃப்ரோ கேஸ் இந்த லீஷன் அதுக்கப்புறம் வந்து சிப்ரோ கேஸ் வந்து இந்த லீஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் டெண்டட் குரோனிக் கிரானுலோமாட்டா மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் நியூரோசிஃபிலிஸ் இருக்குது. டியூப் ட்ராஸ்லான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிரானுலர் பேரலைசிஸ் இருக்குது. லேட்டன்ட் டெரிஷரி அதுக்கப்புறம் வந்து குவார்டினரி சிஃபிலிஸ் டெரிஷரி அண்ட் குவார்டினரி சிஃபிலிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சனேட்டலில் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமா கிராஸ் டு த பேலட்டல் பேரியராக இருக்குது. ஃபேட்டல் இன்ஜெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டல் இன்ஜெக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து மந்த்ஸ் வந்து 1 degree to 2 degree இருக்குது. இட் காசஸ் டு த ஃபேட்டல் ப்ரைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைட் பி பேலட்டலாக இருக்குது. ஸ்டொமேட்டட் நோசஸ் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸிலாவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முல்லரி மோலார்லேயே வந்து இருக்குது சொல்கிறாங்க. irregular thickness of the colloids இருக்குது. These are the reversible proteins of the reversible colloids of the mandibular வந்து reversible colloids இருக்குது. These are the trends to the hyperplasia keratinitis அதுக்கப்புறம் keratinitis 8 அதுக்கப்புறம் 8th nerve வந்து டிஃபர்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இன்சர்ஷனாக இருக்குது. இன்சர்ஷன் டு த மோலார் இருக்குது. லெபார்டரி டயக்னோசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லெபார்டரி டயக்னோசிஸ் ஆஃப் த மெத்தடில் வந்து ஒரு டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து இருக்குது. லேபரேட்டரி டயக்னோசிஸ் வந்து ஒரு டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப், டைரக்ட் ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி ஸ்ட்ரெயினிங் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிம்ஸ் டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப்போனிம்ஸ் டிஷ்யூ இருக்குது. சில்வர் இம்ப்ரெக்னேஷன் மெத்தட் இருக்குது. ட்ரிப்போனிம்ஸ் வந்து இருக்குது. ட்ரிப்போனிம்ஸ் டிஷ்யூ வந்து சில்வர் இம்ப்ரெக்னேஷன் இருக்குது. இம்யூனோஃப்ளோரசன்ஸ் ஸ்ட்ரெயின் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இம்யூனோஃப்ளோரசன்ஸ் ஸ்ட்ரெயின் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரிப்போனிமா. அதுக்கப்புறம் செரலாஜிக்கல் டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமல் டெஸ்ட் செரலாஜிக்கல் டெஸ்ட் இந்த ட்ரிப்போனிமல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் செரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து நான் ட்ரிப்போனிமல் டெஸ்ட் இருக்குது. செரலாஜிக்கல் டெஸ்ட் ட்ரிப்போனிமா டெஸ்ட் இருக்குது. இந்த செரலாஜிக்கல் டெஸ்ட் நான் ட்ரிப்போனிமல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேப் டயக்னோசிஸ் வந்து FTA ABS அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் ட்ரிப்போனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து TPHA அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமா பெல்லிடம் அதுக்கப்புறம் வந்து ஹீம் அக்ளூடினேஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமா TPI வந்து ட்ரிப்போனிமா பெல்லிடம் அதுக்கப்புறம் இம்மொபிலைசேஷன் இருக்குது. ஃப்ளூரசன்ட் டெஸ்ட்டில் வந்து VDRL டெஸ்ட்டும் அந்த RP அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் டெஸ்ட்டில் வந்து VDRL டெஸ்ட்டும் RPR டெஸ்ட்டும் இருக்குது. வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் FTA அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமல் டெஸ்ட்டில் வந்து FTA இருக்குது. ஃப்ளூரசன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆன்டிபாடிலேருந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் த டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த ட்ரிப்போனிமா பெல்லிடம் ஹீமோ அக்ளூடினேஷனாக இருக்குது. TPI டெஸ்ட் இருக்குது. ட்ரிப்போனிமா பெல்லிடம் அடுத்த இம்மொபிலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்மொபிலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரிப்போனிமான் இருக்குது. ஒரு டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து டைரக்ட்
டைரக்ட் ஃப்ளோரசன்ட் ஆஃப் த ஆன்டிபாடி வந்து ஸ்ட்ரெயினிங் இருக்குது. தீஸ் ஆர் ட்ரிப்போனிமா வந்து டிஷ்யூவாக இருக்குது. த சில்வர் இம்ப்ரெக்னேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூனோ ஃப்ளோரசன்ஸ் ஸ்ட்ரெயினிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ ஃப்ளோரசன்ஸ் ஸ்ட்ரெயினிங் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செரலாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் ட்ரிப்போனிமல் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்யூனோ ஃப்ளோரசன்ட் டெஸ்ட் இருக்குது. இம்யூனோ ஃப்ளோரசன்ட் டெஸ்ட் இருக்குது. VDRL டெஸ்ட் இருக்குது. ஆர்பிஆர் இம்யூனோ ஃப்ளோரசன்ட் டெஸ்ட், VDRL டெஸ்ட், RPR டெஸ்ட் இருக்குது. ரேபிட் பிளாஸ்மா ரிங், அதுக்கப்புறம் வந்து ரீகெயின் டெஸ்ட் இருக்குது. ரேபிட் பிளாஸ்மா ரீகெயின் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டெஸ்ட்னா அது டைரக்ட் ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரிப்போனிமான்னு போட்டுட்டு direct fluorescent antibody staining of the treponema pallidum, direct ground அப்புறம் வந்து direct ground microscope இருக்குது. ஒரு சீரம் வந்து சீரம் preparation the strain with the fluorescent is labeled to the monoclonal antibody of the antigen of the treponema pallidum. The microscopic is distinguished as sharp outline apple green fluorescence வந்து இருக்கும். அப்புறம் வந்து triponems in the silver impregnation staining method. அப்புறம் immunofluorescence staining இருக்குது. appearance வந்து slender spiral இருக்குது. அப்புறம் வந்து அப்புறம் வந்து rational movement இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஷேஷன் எக்ஸைட்டேஷன் பார்த்து அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிசல்ட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்குலேஷன் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஃப்ளாக்குலேஷன் டெஸ்ட்டில் வந்து VDRL டெஸ்ட்டு, RPR டெஸ்ட்னு சொல்கிறாங்க. RPR டெஸ்ட்டில் வந்து ரேபிட் பிளாஸ்மா ரீஜன் டெஸ்ட்டு. VDRL டெஸ்ட்னா வந்து அதுக்கப்புறம் வந்து வைட்லி யூஸ்டு ரேபிட் செரலாஜிக்கல் டெஸ்ட்டு. widely used rapid serological test இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் ஃப்ளாக்குலேஷன் மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் வந்து இது கார்னட்டின் பண்ணுவாங்க. அந்த மோஸ்ட் வந்து ப்ரெசென்ட் இந்த டெய்லியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் விசிபிள் கிளம்ப் வந்து ஃப்ளாக்குலேட்னு இருக்குது. கிளாஸ்ட்ரிடியம் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரோஃபிலின் த ரீஜன் ஆஃப் த ஆன்டிபாடி ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து செஃபிலோஸ்போரியம் இருக்குது. இந்த டிசீஸ் வந்து ரிவர்ஸ் அதுக்கப்புறம் ரிசர்ச் வெனரல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்ட்டரின்னு இருக்குது. டிசீஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி டயக்னோசிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்டியோட்ரோபின் ஆன்டிஜன் அண்ட் ஸ்பெசிஃபிக் these are releases into the non-syphilis patient வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து and false of positive that is not that is not a technical fault of அதுக்கப்புறம் வந்து representation of the treponemal அதுக்கப்புறம் வந்து treponemal chondrolipin antibody response இருக்குது. அதுக்கப்புறம் வந்து treponemal டெஸ்ட்னா வந்து அதுக்கப்புறம் ரைப்பர் புரோட்டீன் treponemal test இருக்கு. ரைப்பர் புரோட்டீன் இருக்கு. acute and chronic இருக்கு. these are the develop of the shorten and act after fibril these are the infection of the disease and disappear within the 5-6 monthல வந்து these are the biological fast test சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து these are the infection of the infiltration these are the condition of the infection இருக்குது. mononucleus erythroplasia malaria அதுக்கப்புறம் malaria paralysis hepatitis அதுக்கப்புறம் palar fever hepatitis பேரல் ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. ட்ரிப்போனிமல் டெஸ்ட்னு சொல்கிறாங்களா. ட்ரிப்போனிமல் டெஸ்ட்னா வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டையர் ப்ரோட்டீன் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டையர் ப்ரோட்டீன் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட்னு சொல்கிறாங்களா. இது வந்து 2 டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிக்கால்செல் ஸ்டெயின் சொல்கிறாங்க. நிக்கால்செல் ஸ்டெயின் இந்த லிவர் நிக்கால்செல் ஸ்டெயின் அதுக்கப்புறம் வந்து டி பெல்லாடியம் அதுக்கப்புறம் கில்லர் டிபி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் டிபின்னு இருக்குது. இப்போ டி பெல்லாடியம் வந்து லிவர் அதுக்கப்புறம் வந்து ஏல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமா அசைல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷனில் வந்து ஆன்டிஜன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த அதுக்கப்புறம் வந்து கல்டிவேபிள் ரிட்டையர் ஸ்டெயின் இருக்குது. தீஸ் ஆர் அதுக்கப்புறம் ரியாக்ட் வித் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குரூப் ஸ்பெசிஃபிக் ட்ரிப்போனிமல் ஆன்டிபாடி இஸ் அ ரேர் டன் அண்ட் நவடேஸ் டிபிஐ வந்து டிடி டெஸ்ட் சீரம் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மொபைல் அதுக்கப்புறம் நிக்கால்சன்
ஸ்டெயின் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து மொபைல் நிக்கால்சன் ஸ்டெயின் ஆஃப் த பெலேடியம், அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோடென்சின், தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து இனாக்குலேட்டட், தீஸ் ஆர் தி இனாக்குலேஷன் ஆஃப் தி ட்ரிப்போனிம்ஸ் ஆர் தி இம்மொபைலபிளாக இருக்குது. தீஸ் ஆர் த டார்க் கிரவுண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. டிபிஏ டெஸ்ட் வந்து இஸ் கில்டு இந்த சப்ரஷன் ஆஃப் ட்ரிப்போனிமா பெல்லிடம், த இன்ஆக்டிவேஷன் பை தி ஃபார்மலினா இருக்குது. த சப்ரஷன் ஆஃப் த சப்ரஷன் இஸ் விக்ஸ்டு சப்ரஷன் இன் விச் த சீரம் டார்க் கிரவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஃபவுண்ட் இன் த அக்ளூட்டினேஷன் ஆஃப் த ட்ரிப்போனிம்ஸ். டிஐபி வந்து கில்டு த ட்ரிப்போனிம். டிஐபி இஸ் கில்டு த ட்ரிப்போனிம். These are added to the erythrocytes in the presence of the antibody. Both TPA and TIA are not used in the diagnostica வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து FDA வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, FDA டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரிப்போனிமல் டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சீரம் ஸ்மியர் ஆன்டிபாடி டிடெக்ஷன் இந்த ஃப்ளோரசன் டெஸ்ட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. FBA டெஸ்ட்டில் வந்து இருக்குது. THL வந்து ட்ரீட்டன்ட் ஷீப் எரித்ரோசைட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த பல்லிடம், அதுக்கப்புறம் ட்ரிப்போனிமா பல்லிடம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சிஃபிலிஸ் வந்து ஏர்லி சிஃபிலிஸ், லேட்டர் சிஃபிலிஸ் இருக்குது. ப்ரைமரி சிஃபிலிஸ் அண்ட் செகண்டரி சிஃபிலிஸ் அண்ட் லேட்டர் இன்ஃபெக்ஷன் வந்து 2 இயர்ஸ் வந்து வச்சுருச்சுன்னா ஐஎம்மில் வந்து அதுக்கப்புறம் பென்சோத்தின் கொடுப்பாங்க, பெனிசிலின் கொடுப்பாங்க. 24 லீத் அண்டது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் டோஸ் வந்து கொடுப்பாங்க, சிங்கிள் டோஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரலில் வந்து டாக்ஸிசைக்ளின் கொடுப்பாங்க 100%. அதுக்கப்புறம் 100 mg வந்து 2 பை டேயில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டன்ட் சிஃபிலிஸ் வந்து த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த 24 இயர்ஸ், இன்ஃபெக்ஷன் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பென்சிலின் வந்து கொடுப்பாங்க. தீஸ் ஆர் காசஸ் ஆஃப் த பெனிசிலின், தீஸ் ஆர் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஹெரோயின். அதுக்கப்புறம் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொஃபைலைட்டிக் செக்ஸ் பேரியராக இருக்கும்.